கேஸ் அவங்களுக்கு அந்த விக்கெட்ஸ் போகுது, ஆப்போனன்ட் ஆர் ரன்னிங் த்ரூன்ற மைண்ட் செட் வந்துருச்சுன்னா படுத்துருவாங்க. தே வில் நாட் லுக் டு ஸ்கோர் அண்ட் டாமினேட். இங்கிலாண்டோட பேஸ்பால் அப்ரோச் இவங்க எடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, நீ 75 ஃபார் 3 கொண்டு வந்துட்ட, நீ சொல்ற மாதிரி 20 ஓவர் 75 ஃபார் 3 கொண்டு வந்துட்ட, அந்த விக்கெட்ல ஒன்னு கேன் மாமா இல்ல டேரல் மிச்சல் டெஃபினட்டா நின்றுவாங்க. ஒரு சைடு நின்று 35-37 ஓவர்ஸ் வரைக்கும் ப்ராப்பரா ஆங்கர் பண்ணிடுவாங்க. அந்த ஆங்கரிங் ரோல் பண்றதுக்கு 3 பேர் இருக்காங்க. வில்லியம்சன் நம்பர் 3ல, நம்பர் 4ல மிச்சல், நம்பர் 5ல டாம் லேத்தம். இதுல 3 பேருமே டபுள் கியர், 3 பேருமே ப்ராப்பரான ஆங்கரிங் ரோல். டாம் லேத்தமோட டபுள் கியர்னு மேபி சில பேர் தப்பா நினைக்கலாம், பட் தட் கை கேன் அவன் வந்து ஒன்ஸ் ஒரு 60 பால் 16 செட்டில் ஆயிட்டானா அடுத்த 15 பால் 40 ரன் அடிக்கிற கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கு. டாம் லேத்தம்க்கு இஸ் கிஃப்டட் வித் டைமிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது அப்படிப்பட்ட மிடில் ஆர்டர் வச்சு அவங்க கொலாப்ஸ் ஆனாங்கன்னு தெரிஞ்சா தே வில் கோ இன்டு a shell. அழகா கன்சாலிடேட் ஓவருக்கு குல்தீப் நீ சொல்ற மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாது. பட் வாட் இஃப் தே பிளே ஒன்லி சிங்கிள்ஸ் அண்ட் ஒன்லி ஒன்ஸ் டு லாங் ஆன் அண்ட் மிட் விக்கெட். ராங் ஒன் போறியா, வர விட்டு கவர்ஸ்ல ஒன் போர், நேரா போறியா, வர விட்டு மிட் ஆஃப் லெவன், இந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சாங்கன்னா ஈவன் குல்தீப் வில் பி அண்டர் பிரஷர். அண்ட் ரோஹித் சர்மா வில் நாட் பி ஹேவிங் an issue. நீ 4 சிங்கிள் கொடுத்தா எம்பி ஓகேன்னு சொல்லுவான். பட் நியூசிலாந்து வில் கெட் செட்டில்டு. அந்த தப்ப நியூசிலாந்து பண்ணவே மாட்டாங்க. அழகா எடுத்துட்டு போய் ஆங்கர் பண்ணிட்டு திருப்பி லாஸ்ட் 8-9 ஓவர்ஸ்ல மைக்கேல் பிரசில் அண்ட் பிலிப் ஸ்டாண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க கேம். அதுதான் பியூட்டி ஆஃப் நியூசிலாந்து கிரிக்கெட் ஆஃப் லேட்டா. Mohammad Rizwan wins the toss and says that they are going to bat second. That itself seemed a surprising decision. Rachindra Ravindra did not play, so we will see how long Will Young has scored a century. So I think today we are going to cover about quickly the review of Pakistan versus New Zealand match. And then we will also cover the preview of the balance 2 teams in Group B, which is England and South Africa. So I think the match of Pakistan-New Zealand has broadly gone like, part of our discussion in the preview video. I think Kaushik had spoken about the, middle order consolidation of New Zealand. And I think which is exactly what happened. When I think I was also thinking when 75-3 what is going to happen, and we saw what Young and Latham did, and the beautiful thing was Latham playing till the end. So yes, Kaushik, quick thoughts before we on New Zealand's innings and maybe Pakistan's bowling, and then again on vice versa on the second innings of the match. டெம்ப்ளேட் கிரிக்கெட் ஆடினாங்க 2008ல இருந்து ஒரு 12-13 வரைக்கும் தோனி ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கோம் ஓடிஐ கிரிக்கெட்டுக்கு. அஸ்வின் வந்து சொல்லுவான், தோனி சொல்லுவான்ட்டு ப்ரெஷரை வரும், ப்ரெஷரை அப்சார்ப் பண்ணணும், அந்த ப்ரெஷரை எடுத்து திருப்பி கன்சால்டேட் பண்ணி திருப்பி அந்த ப்ரெஷர் ஆப்போனன்ட் மேல தூக்கி போடணும். அந்த தோனி ஒரு டெம்ப்ளேட் சொல்லுவான், அஸ்வின் ஒரு வீடியோல சொல்லியிருக்கான். அந்த டெம்ப்ளேட் கிரிக்கெட் ஆனாங்க அவ்வளவுதான். அண்ட் the moment you stabilize your number 4th wicket for 25 overs, game is sorted there. Yeah, and maybe Pakistan also did not have ஒரு ஸ்ட்ரைக் bowler ஒரு அடில் ரஷீதோ இல்ல லெச்சே ஒரு குல்தீப் யாதவோ அந்த மாதிரி ஒரு bowler இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த பேஸ்ல விக்கெட் எடுக்கிறதுக்கு. ப்ராப்ளம் என்னன்னா பாகிஸ்தான்ல திருப்பி நான் சொல்றேன்னா ஸ்பின்னர்ஸ் ஆர் டேமேஜ் கண்ட்ரோலர்ஸ். 20 ஓவரா ஐ திங்க் 20 ஓவர்ல 100 ரனுக்கு ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க. அவங்க ரோல் இஸ் சார்ட்டட். மீதி 30 ஓவர்ல 220 ரன் நீங்க 3 மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு தரீங்கன்னா the problem again I repeat is not with your spinners. கரெக்ட். சி அதே ஃபார் எக்ஸாம்பிள் இதே இதுல எக்ஸாம்பிள்ல வந்து உனக்கு ஒரு பும்ரா இருந்தான்னு வச்சுக்கோயேன், he could have also been a strike bowler. So for example if you take the 2023 World Cup India Pakistan matchலயும் when Pakistan was batting first 2 விக்கெட் எடுத்துருவோம், அப்புறம் ரிஸ்வானும் பாபரும் ஒரு மாதிரி கன்சாலிடேட் பண்ணுவாங்க. பும்ரா தான் வந்து ரிஸ்வான் விக்கெட் எடுப்பான். சி அந்த மாதிரி ஓகே ஸ்பின்னர் வந்து நீ சொல்றியா ஓகே ஸ்பின்னர் கன்சாலிடேட் பண்றானா, தென் whoever is the fast bowler and you seem to be saying that your pace attack is the best attack, pace is pace யார் அவங்களால வந்து ஒரு மிடில் ஓவர்ஸ்ல அது எவ்வளோ, we are not talking about 5 overs 10 overs, we are talking about 20 overs almost 25 overs almost like 17th 18th overல இருந்து 37th over வரைக்கும் when Glenn Phillips came into picture. And I think it was very clear their plan, like Phillips, Bracewell and Santner has to come in only in the last 12 to 15 overs. அவ்வளவுதான் clear. Template is clear.
நீ முடிஞ்சா அவங்க மிடில் ஆர்டர் ரன் த்ரூ பண்ணிக்கோ. சி உங்க வந்து 2 ஃபாஸ்ட் பவுலர் ஷஹீன் ஷா அஃப்ரிடி, நசீம் ஷா 2 பேரும் மெயின்னு சொன்னீங்க. நேத்தி வந்து இஷ்டத்துக்கு வந்து அப்படியே வந்து ஆகும் குதிச்சிங்க. ஹாரிஸ் ராவ் இஸ் ஃபிட் டு கோ, ஹாரிஸ் ராவ் இஸ் ரோலிங் டு கோ அப்படின்ட்டு. ஓகே ஃபைன். ஒரு 2 நல்ல பவுசர் போட்டான், 2 பீச் போட்டான். 60 பால்ல 4 நல்ல பால் போடுறான். இஸ் நாட் யுவர் ஸ்ட்ரைக் போல். ஃபர்ஸ்ட் இந்த ரிப்கேஜுக்கு போடுறது, மண்டை இதெல்லாம் விட்டுட்டு இந்த கேன் வில்லியம்சனுக்கு ஒரு பால் போட்டான் பாரு நசீம் ஷா. அந்த மாதிரி மேட்ச் 5 பால் போட்டிருப்பான். அதுதான் பிரச்சனை. அந்த 5 பால 40 பால போட்டான். ஏன் நம்ம பும்ரா லீத்தல், பும்ரா ஸ்ட்ரைக் போலர்னு சொல்றோம்னா, இந்த காரிடார்ல போட்டு அன்சர்டைனிட்டி கிரியேட் பண்ணிட்டே இருப்பான். இவங்க அதெல்லாம் பண்றதே கிடையாது. சும்மா வந்து ஒரு நல்ல பால் போடுறது, அடுத்த 2 பால் மூச்சுக்கு போடுறது. யூ ஆர் ஃபாஸ்ட் bowlers பாஸ், கோ அண்ட் ஹிட் த ஸ்டம்ப்ஸ், நாட் த பேட்ஸ்மேன், கோ அண்ட் ஹிட் த டாப் ஆஃப் ஸ்டம்ப். சின்ன வயசுல கோச்சிங் சொல்லி தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அண்டர் 12 பையன் சொல்லி தரதே அதான்டா. Go, bowl fast, hit the stumps. So okay, so we'll quickly move on to the second innings. What went wrong with Pakistan's batting? I felt like the criminal utilization of power play. So Fakhar Zaman couldn't come into open because of his prolonged absence in the field. So அடுத்த மேட்ச் ஆடுவானா இல்லையானே தெரியல. He looked in clear discomfort when batting. ஷாட்ஸுக்கு போய் அவுட் ஆயிட்டான். ஆல்ரெடி இப்பதான் இன்ஜுரியில இருந்து வந்திருக்கான். I think it's a problem of his physical fitness also. He doesn't look that fit. அதாவது 2வது பாலே மேட்ச்ல ஒரு 2வது பாலே ஓடி போகும்போது கீழே கூட விழல, ஓடி போய் ஸ்ட்ரெச் பண்ணும்போது இன்ஜுரி ஆகுதுன்னா அப்புறம் என்ன ரெக்கவரி ஃப்ரம் இன்ஜுரி எக்ஸாக்ட்லி அதுக்கே எப்படின்னா சோ அதனால ஃபக்கர் ஜமான் வரல. அட்லீஸ்ட் ஃபக்கர் ஜமான் வந்தாலும் பவர் பிளேல ஒரு டீசன்ட் ஸ்டார்ட் கிடைச்சிருக்கும். எனக்கு புரியல, இது யூ ஆர் சேசிங் 330, இன்னும் 8 overs 29 for 2ன்னு. I saw some this thing 13.2 overs when they had played 80 balls, 60 balls were dot balls. Okay, 2 wicket வந்துருச்சுப்பா, கன்சாலிடேட் பண்றீங்க. இதே தானே நியூசிலாந்து பண்ணாங்க 75 for 3ல இருந்து. look at their run rate. what was their run rate, what was your run rate? என்ன பண்றீங்க? பவர் பிளேலயே முடிஞ்சு போச்சு, கேம் டன் தேர். அதுக்கப்புறமா வந்து I think the only hope partly they had in the match அப்படின்னு பார்த்தனாக்கா, அந்த சல்மான் ஆகா வந்து ஓரளவுக்கு நல்லா ஆடிட்டு இருந்தான். லைக் கான்பிடண்டா ஆடுறான் அவன் வந்து. எனக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நீ திட்டுவ, பட் வந்து ஒரு ஸ்கை வந்து ஒரு T20ல வந்து எப்படி கேஷுவலா வந்து ஆடுவானோ, லைக் அவனோட இன்னிங்ஸ்ல when he was in peak, அந்த மாதிரி வந்தா இதப்பா ரன் ரேட் இதான் தேவை, அடிச்சான் ஸ்பின்னர் அடிச்சான், இன்சைட் லாஃப்டர் ஷாட் ஆனா, இந்த ஷாட் ஆனா, நல்ல ஸ்வீப் பண்ணா கான்பிடண்டா. பட் அந்த சைட்ல பாபர் பார்த்தோன்னா இஸ்டாக் ஓகே, ஐயோ நான் இருக்கணும், நீ இருந்தா மட்டும் போடாதடா, ரன் அடிக்கணும். I don't know what are they going to do with 90 balls 64 runs from Babar. ரொம்ப சிம்பிள். பாபர் வாஸ் அவுட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. நீ இவ்வளவு சொன்னா நான் சிம்பிளா ஒரே லைன்ல சொன்னேன். பேட்ஸ்மேன் இஸ் பீயிங் இன் ஷார்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், இப்படிதான் ஆடுவாங்க. ஹோப்ஃபுல்லி திஸ் 60 runs gives him some confidence and he gets back in a better next match. அவ்வளவுதான். கான்ஃபிடன்ஸ் இல்ல, அந்த கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணா கடைசி வரைக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்த மாதிரி தெரியல. ஹோப் இட் கம்ஸ் அவுட் நெக்ஸ்ட் கேம், அவ்வளவுதான். அண்ட் ரிஸ்வான் பொறுத்த வரைக்கும் ஆஃப் லேட் he hasn't been so much exposed to white new ball. மிடில் ஆர்டர்லயே ஆடி பழகிட்டான். இன்னைக்கு he was forced to play. என்ன கேட்டனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் பட்டா பாக்கியம் படாட்டி இல்லைங்கன்னா அந்த தையப்ன்ற சின்ன பையன் இருக்கா பாரு, அவனை மேல இறக்கி விட்டுருக்கணும். இந்த மாதிரி மேட்ச் நீ இறங்கி பவர் பிளேல சும்மா ஒரு சான்ஸ் பாடுறான்னு அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கணும். அதுவும் வந்து ஐ திங்க் ரிஸ்வான் had to come in because of 5 minutes or something. 5 minutes லேட் ஆயிருந்ததுன்னா அந்த விக்கெட் ஐ திங்க் இவன் கூட ஃபக்கர் கூட ஓகே டேக் a chance. இந்த மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரி ஒரு இடம் 330 ரன் அடிக்கணும், போய் சுத்து பட்டுது உனக்கு வந்து. இன் கேஸ் நீ சொன்ன அதே ஸ்கை மாதிரி ஒரு இம்பாக்ட் இவனும் கிரியேட் பண்ணிட்டான், ஒரு 25 பால் ஆடி 40 ரன் டக்குன்னு பவர் பிளேல அடிச்சிட்டானா கேமோட காம்ப்ளெக்சிட்டியே மாறும். ப்ராப்ளம் என்னன்னா இவங்க வந்து ரொம்ப சிம்பிள்டா, அவங்க டீம் ஆடவே மாட்டானுங்க. ஷஹீஷா அஃப்ரீடியும் முகமது ரிஸ்வானும் சண்டை போட்டுக்கிறானுங்க, இந்த ஃபீல்டர் இங்க வைக்கிற, அந்த ஃபீல்டர் அங்க வைக்கிறேன்ட்டு. உள்ளத்து பால்ல லீடிங் எட்ஜ் எடுத்த தேர்ட் மேன் தலைக்கு மேல அன்னோட்ஸ் ஓகி போகுது. அவன் வந்து லிட்டரலி மிடில் ஸ்டம்ப் பால்ல லீடிங் எட்ஜ் எடுக்கிறான். அவன் கத்துறான், அதுக்கு நீ இந்த லைன்ல போடுறான், நான் இந்த லைன்ல ஃபீல்டிங் வைக்கிறான். அடுத்த பால் ஃபீல்ட மாத்துறானு, அடுத்த பால் நோட்டி போது திருப்பி ஃபீல்ட மாத்துறானு. டேய் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டடா டீமா ஆடுங்கடா, அதுக்கு அப்புறமா மேட்ச் ஜெயிக்கலாம். So let's see. I think margin of defeat is also going to be very high. I think they still need some 80 runs of 30 balls or something. So this will create additional, already சரியா ஆடல, இதுல இந்தியா கூட additional pressure. நெக்ஸ்ட் மேட்ச் இந்தியாவோட. So பாவம், I think if India play to their full potential, I think it is end of chapter for Pakistan in Champions Trophy நினைக்கிறேன்.
So we'll quickly move on to the review of the two teams, balanced two teams, which is going to Review. start after preview of the two teams, which is going to start after the India-Bangladesh match. This is going to start on Friday. So first in England போயிடலாமா? The team that's going to go out of the tournament soon. So England semi-final போகாதுன்னு கௌஷிக் சொல்லிட்டான் மக்களே. So பார்க்கலாம். I don't So I think think so. one last minute replacement. I think Jacob Bethel has got injured during the India series. I think now Tom Banton has replaced him. That seems to be the last minute replacement. So what is going to be England's playing 11? Quickly. I mean, இந்தியா சீரீஸ்ல ஆடின அதே தான் அதுக்கு ஆட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபில் சால்ட் அண்ட் டக்கெட் ரெண்டு பேரும் வந்து ஆல் பால் பெல் ஸ்லீசிங்கோட தான் வர போறாங்க. ரூட் டு ஸ்டெபிலைஸ் அட் 3. டாம் பேண்டன் ஆட போறாங்களா, ஜேமி ஸ்மித் ஆட போறாங்கன்னு தெரியல. பட் given that number 6, 7 is open, I guess Jamie Smith might get a go, even though it's a second keeper. So root, Brook, then will come Captain Butler, number 6 Smith, 7 Livingston. ஸோ அவனுக்கு இதுலேயே கிட்டத்தட்ட 15 to 20 வரையும் கவர்டு. ஏன்னா ரூட்டும் லிவிங்ஸ்டனும் கான்ஸ்டன்டா எல்லா மேட்சும் போலிங் போடுறாங்க. அதை தவிர 8ல யூ வில் ஹாவ் ஒன்னா, ஐ மீன் யூ வில் இல்ல, யூ ஷுட் ஒன்லி பிளே எய்தர் ஆஃப் பிரைடன் கார்ப்ஸ் இல்ல ஜேமி ஹார்டன் இல்லைன்னா வந்து கசட் கிட்சன். 3 பேரையும் ஆடினீங்கன்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு அந்த மேட்சே சொல்லிடலாம். நம்பர் 1. 9 should be Adil Rashid. 10 should be one of Markwood or Jofra Archer. I don't want to play both of them. I will want to definitely play Shakib Mahmood. They will not do that. They will drop Shakib Mahmood, play both Jofra Archer and Markwood. And why specifically you are saying Shakib Mahmood ahead of Archer or Wood? New ball, this guy can beautifully swing the ball, bowling full length. Markwood, Rashid, Jofra Archer ரெண்டு பேருமே கன்சிஸ்டண்டா ஃபுல் லென்த்ஸ்ல போட்டு ஸ்லிப்ல எடுக்கிற போலர்ஸ் கிடையாது. They are not good in that. Shakib Mahmood is a beautiful full length bowler. அவனுக்கு 2 ஸ்லிப்பை வச்சு போட சொன்னா பாகிஸ்தான்ல ஆப்போனன்ட் 20 for 2 எடுத்தா என்ன ஆகும்? இன்னைக்கு பாகிஸ்தான் பேட்டிங் காமிச்சது. இதையே மார்க்குட்டோ ஆர்ச்சருக்கோ சரியா விழாம பேக் ஆஃப் லைன் போட்டு அடிச்சுட்டாங்கன்னா முதல் 10 ஓவர்ல 65 வந்துட்டேன்னா கேம் ஓவர். ஐ எம் சாரி. அந்த இடத்துல நீ அப்புறம் ஸ்ட்ரைக் பண்ணோம்னா ஐ ஃபீல் ஷகீப் மஹமூத் இஸ் an extremely good bowler for that particular aspect. அந்த ஒரு விஷயத்துக்காகவே நீ ஆடணும். எப்படி வந்து நம்ம தீபக் சஹார்லாம் யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? நியூ பால்ல போடுவான், அவன் 6 over 7 over போட்டாலும் கட் பண்ணிடுவோம், ஓடியில 10 over கொடுக்க மாட்டோம். ஆனா நியூ பால்காகவே அவன் ஆடுவோம் தெரியுமா? அந்த மாதிரி நீ ஷகீப் மஹமூத் யூஸ் பண்ணுவீங்க. தெரியல, ஆடுவாங்களான்னு தெரியல. So if that be the case, let's for a moment assume Shakib Mahmood plays. Who will be in the bench? The bench is then going to be Tom Banton. Then 2 of, let's say, Atkinson விளையாடுறனா பைடன் காஸ் and Overton. Then let's say Wood or Archer. So தெரியல, இவங்க வந்து ரொம்ப அப்படியே டூ மச் ஆஃப் ஃபாஸ்ட் bowlers கொண்டு வந்துட்டா மாதிரி இருக்கு. பேட்ஸ்மேன்ல பெருசா ஒரு ப்ராப்பர் லைக் டெக்னிக் பேட்ஸ்மேன் இருக்க மாதிரி தெரியல. அது இப்ப வர எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பேஸ்பால்னு ஆடுறதுனால அடுத்த ஜோ ரூட் மாதிரி ஒரு பிளேயர் வருவானான்றதே வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. Reminding one another tweet from Ashwin, there is a small line between playing aggressive cricket and reckless cricket. England அந்த T20 மேட்ச்ல அஸ்வின் ட்வீட் போட்ட T20 மேட்ச்ல மட்டும் இல்ல, இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஆடின 8 மேட்ச்லயுமே ரெக்லஸ் கிரிக்கெட் ஆடினாங்க, ஸ்டூபிட் கிரிக்கெட் ஆடினாங்க, கேவலமான கிரிக்கெட் ஆடினாங்க. அதனாலதான் அதை வச்சு நான் இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட்ஸை நான் அதை ஒரு பேஸா வைக்காம நான் இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. See, that might be another reason. I feel Jamie Smith is a better batsman than Tom Banton. For that reason, I think அவன் கொஞ்சம் மைண்ட் போட்டு ஆடுவான்னு நினைக்கிறேன். Because I think அந்த டெஸ்ட் மேட்சஸ்லாம் கூட when he debuted the test match, ரொம்ப நல்லா ஆனான் இந்த ஸ்மித் டெபியூ பண்ண டெஸ்ட் மேட்ச். நல்ல பேட்டு, கண்டிப்பா ஒத்துக்கிறேன். பட் அகைன் இந்த டீமுக்குள்ள போச்சே ப்ளே வித் மைண்ட் செட்னு வானுங்க. அவனை நம்பர் 6 அனுப்புவானுங்க, அங்க வந்து திரும்ப சுத்ததான். ஐ எம் ரியலி நாட் ஷுர். பாப்போம். I think so. I think England's hopes largely depends upon what. I will be very, very extremely happy with if England do one thing that no one will agree to do. I will play Tom Banton at 3, Joey Root at 4, Jamie Smith at 6, drop Harry Brook for at least first game. இந்த காம்பினேஷன் அவங்க ஆடிட்டோம். நீ சிரிக்கலாம், நிறைய பேர் will not accept to this, but the way this combination will click, I mean, எதனால what is the difference? Harry Brook is like their generational talent பா. அவனை ஏன் எதுக்காக நீ டிராப் பண்ணணும்னு சொல்லு. யாருக்காக டிராப் பண்ணா, எதுக்காக டிராப் பண்ணும்? பின்னஸ ரீட் பண்ணவே தெரியல. பின்னஸ கையில இருந்து ஒரு இன்ச் ரீட் பண்ண தெரியல.
ஓகே, ஸோ தேர் கோயிங் டு பிளே ஆப்கானிஸ்தான். ஆஸ்திரேலியால ஜாம்பா மட்டும் தான் இருக்கான். ஓகே, தம்பி மேக்ஸ்வெல் இருக்கான். மேக்ஸ்வெல் மேக்ஸ்வெல் And பத்தோர் then you ஜாம்பா have, பத்தோர் and then you are having Maharaj கேஷவ் and Shams. ஷம்சி But அப்படி how different is going to be Tom Banton? டாம் பேண்டன் என்ன அங்கதான் நான் உனக்கு நம்பர் 3ல வருவான்னு சொன்னேன். சோ பேசிக்கா என்னன்னா கண்டிப்பா இவனுங்க பேஸ்பால் கிரிக்கெட் தான் ஆட போறானுங்க. ஃபர்ஸ்ட் 7 ஓவர்ல ஒரு விக்கெட் போயிடும். டாம் பேண்டன் will not get as much as exposed to spin as this guy Harry Brook is going to get exposed at 4. Joe Root will come to 4. Joe Root number 4 வந்துருவான். Okay, understood. So from a bowling standpoint, I think Adil Rashid is going to be one of the very, very key bowlers for them. And then middle overs, I think Mark Wood, Jofra Archer, inniki exact max situation as today. If they had to come in middle overs, they should do what Afridi and Nadi Srof has not been able to do. They should be able to pick Livingston wickets. மேட்சுக்கு மேட்ச் ஏமாத்தி 2 விக்கெட் எடுத்துருவான். So let's see. I think looks like a decent attack. Just that and batting ஆடும்போது கொஞ்சம் மேட்ச் சிச்சுவேஷனை புரிஞ்சு ஆடினாங்கன்னா it will be a good team ன்னு தான் நினைக்கிறேன் நானு. Let's see what is going to happen. But given the recent 8 matches which they played in India, clearly that seems to be not happening. But if they do that, I think it's a good team. We'll quickly move on to South Africa. So now, what is going to happen in South Africa? So what is the expected playing 11? Not sure if Rickleton Pavo, I will think lot of super fast bowlers depleted in Nanikara. I think there are a lot of guys who got this thing because of injury. Gerald Coates, இவெல்லாம் இல்ல. So பாப்போம் என்ன பண்றாங்கன்றது ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் தான் வச்சிருக்காங்க. So from a first batting thing standpoint, 11 ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒன்னு சொன்னேன். தலைகு நின்று தண்ணி குடிச்சு என்ன வேணா பண்ணட்டும், ஷம்சி மகாராஜ் 2 பேரும் அவங்க ஆடியோ ஆகணும்ல. அது ஆடியோ ஆகணும். 20 ஓவர் அவனுக்கு போட்டே ஆகணும் எல்லா மேட்சும். நம்பர் 1. நம்பர் 2, Temba Boma, and I will open with Tony D'Souza. Maybe they may take a call with Ryan Trickleton, but Tony D'Souza is class apart. Kandipa Marwan. 3 will be Aaron Markram, always dependent. 4 will be a swap between Stubbs and Henry Clagan. Mostly Stubbs should play there. I mean, Stubbs is a very good player of spin. Adanal I'm suggesting that 4. 5 should be Klassen. 6 should be Mr. Killer Miller. 7 Marco Jansen. Off late வந்து பேட்டிங்ல பயங்கரமா ஆடிட்டு இருக்கான். I mean, I'm going to get him very high as a good all-rounder off late. 8 is going to be Keshav Maharaj, pretty decent with the bat. 9 can be Rabada. 10 can be either of Lungisani Ingiri or Bjorn Mulder. I think they may go with Lungisani Ingiri as first choice. 11 is going to be Tabras Shamsi. Atle எனக்கு doubt இல்ல. இல்ல ஆர்விடி ஆட மாட்டான்னு சொல்றியா நீ? I think after some time he has come back இல்லையா? பட் ஆர்விடி யார் பிளேஸ் ஆடுவேன்? இந்த டாப் 6 நீ எப்படி உடைப்ப? இந்த 3 4 5 6 எப்படி உடைப்ப? Only thing I can think of is Markram opening along with Bauma and then RVD playing at number 3. Basically DRC Rickleton 2 பேரையும் உட்கார வைக்கணும். அப்பதான் RVD ஆட முடியும். அதுவும் வந்து I mean, see problem என்னன்னா DRC Rickleton 2 பேருமே extraordinary talents that you can't bench both of them. And உனக்கு one of them will bring in the left-hander aspect at the opening of order. இப்ப நீ அவனை ஆடலனா டாப் 6ல டாப் 5ல லெஃப்டே கிடையாது உனக்கு. You will become all right. Tony D'Souza or 2 பேருமே லெஃப்ட். இவங்க ஆடலனா நீ டாப் 5 will be all left. All right. Take inspiration from India, boss. பாஸ் திரும்பவும் சொல்றேன், நீங்க ஆடினது ஒரு கேவலமான கிரிக்கெட் ஆடின டீம். திரும்பவும் இங்கிலாந்து பெருசா தலையில தூக்கி வச்சாடுறாங்க. நம்ம ஆடினது ஒரு மட்டமான கிரிக்கெட் ஆடின டீம். நல்ல கிரிக்கெட் coming back to South Africa. So then let's assume RVD and then who else will be in the bench? Mulder, Bosch, Mulder, who's the other? Bosch, Mulder, who are we missing? Okay, Rickleton, Bosch, Mulder and this guy. So this is what we are saying. So Rickleton வந்து ஒரு excellent. So their bench strength itself, maybe Bosch is sort of a like to like replacement for Jansenன்ற மாதிரி தான் அவங்க மைண்ட்ல வச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யான்சனும் பேய் ஃபார்ம்ல இருக்கான். ப்ராப்ளம் என்னன்னா இந்த 3 4 5 6 நீ உடைக்கவே முடியாது. அதனாலதான் என்னால ஆர்விடியை உள்ள கொண்டு வர முடியாது. செம்ம டீம், இதுவும் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் as good as New Zealand, I would think. இல்ல I somewhere don't feel that probably for 2 aspects. ஒன்னு குயிக்கா முடிச்சிடுறேன். ஒன்னு வந்து ஷம்சியோடைய ஷார்ட் பால்ஸ் தான் அவனோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். ஷம்சி எப்படி எப்பயுமே விக்கெட் எடுப்பானா, ஷார்ட் பால் போட்டு புல்லடிக்க விட்டு இல்ல ஷார்ட் பால்ஸ் கொஞ்சம் ஸ்லோயர் டு போட்டு கொஞ்சம் அந்த பேக் ஆஃப் லென்ஸ் நிறைய போட்டு எல்பிஸ் அண்ட் இது
அது பாகிஸ்தான்ல எந்த அளவுக்கு எடுபடும் தெரியல. இன்னைக்கு நடந்த மேட்ச் 65 மீட்டர் தான் ஸ்கொயர் லைக் பவுண்டரி. அங்க அவங்க கொஞ்சம் அடி வாங்க சான்ஸ் இருக்கு. செகண்ட், Kahiso Rabada and Lungisangni Ingiri have not been at their threatening best of late. நான் அவங்களை அவ்வளோ த்ரெட்னிங், ஐ மீன் ரபாடா வாஸ் குட் இன் தட் பங்களாதேஷ் சீரியஸ், எல்லாமே ஒத்துக்கிறேன். பங்களாதேஷ் கூட பாகிஸ்தான் கூட ரீசெண்டா பண்ண எல்லாமே ஓகே. பட் ஸ்டில் ஐ எம் நாட் சீயிங் அட் தேர் த்ரெட்டனிங் பெஸ்ட்ன்றது தான் ஒரு பாயிண்ட். ஸோ அதனாலதான் வந்து நான் நியூசிலாண்டை ரேட் பண்ண அளவுக்கு என்னால இவங்களை ரேட் பண்ண முடியல. அண்ட் ஆப்வியஸ்லி கேஷவ் மகாராஜா வந்து ஐ வில் நெவர், இஸ் எ வெரி குட் bowler, பட் சாண்ட்னர் லெவலுக்கு என்னால அவனை மேட்ச் அப் பண்ணி அதை கொண்டு வர முடியுமா தெரியல. We have to wait and see. என்ன கேட்டனா, on paper, seen all four teams in this group, which is, we spoke about Australia, Afghanistan in the first video, and then South Africa and England in this. To me, Afghanistan and South Africa and Afghanistan look like the more complete team. Correct. In fact, on the South Africa look the most balanced side. Correct. I mean, I think because the players are also like not inexperienced players. You see, bowlers, Correct. Rabada, Jansen, Ingrid, Shamsi Maharaj is like the best bowling which you can have. Correct. And we spoke about the five guys. I think it's because what are we talking? We are talking about Rickleton, Dizazi, Bavuma, Markram, Stubbs, Klassen, Miller. Excellent batting. So I think it's a good team. So let's see what is. எனக்கு என்னோ வந்து it will be a toss up between South Africa and Australia தோணுது செகண்ட் ஸ்பாட்டுக்கு. ஏன்னா I am going to definitely qualify Afghanistan. அது மொரட்டு டீம் அது இந்த வாட்டி. But it should be a toss up between South Africa and Australia. Sure. So Pakistan, I think finally have lost by 60 runs, going to take a hit on the NRR. So let's see how this is going to place up between the India match. So tomorrow there is an India-Bangladesh match. திரும்பவும் சொல்றேன், பும்ரா இல்ல, அவசரப்பட்டு வாய் விடாத, அவ்வளவுதான். Okay, fine. So வருண் சக்கரவர்த்தி இருக்கா ஸ்குவாட்ல. Sure. Okay, fine. So thank you, viewers. Thank you for your time. If you like the content, please do like, comment, follow, subscribe. Follow Beyond Boundary. Thank you for your time. Signing off.